ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேட்டில் ஆஃப் த ஹெவன் சீசன் 5 எபிசோட் 102 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே வந்து வாய்டை ஓப்பன் பண்ணி வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து உடனே வந்து நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோக்கு என்ன மாதிரி வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவனோட மெரிடியன் ஃபுல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 70% இவனோட போன் எல்லாமே வந்து பிரேக் ஆயிடுச்சு. உடம்பு ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. ஷஹீன் என்னோட சோல் ஹால் செட்டை வந்து நான் டிஸ்ட்ராய் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷோயனை தான் வந்து காப்பாற்றி ஆகணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன் வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து திரும்ப வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஒரு அல்ச்சமிஸ்ட் தானே, அது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஷோயனை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ எப்படி இவனை காப்பாற்ற முடியும்? இவனோட ப்ராசஸை வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ப்ராசஸை வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபேங் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. நீங்கள் அதை மறந்துட்டீங்களா? மிட்டியாரிஸ்ட் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, நம்ம ஸ்டார் கிளானில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் அதை மறந்தே போயிட்டேன். அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம ஷோயினை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிற பவரை தாங்க முடியாமல் இவனோட பாடி வந்து பொட்டேஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இவனோட பாடி வந்து ட்ராகன் பாடியாக இருக்கும். நான் முன்னாடியே வந்து இவனுக்கு எல்லாமே வந்து தயார் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம சீக்கிரமாக வந்து ஃபாலன் ஸ்டார் பள்ளிமனுக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தயாராகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம எங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு மவுண்டன்லாம் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து நின்னோடனே வந்து யாருக்குமே வந்து தெரியல, ஒன்றுமே புரியல. எங்கே இருக்குது ஃபாலன் ஸ்டார் பல்வின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நார்மலான கண்ணுக்கு வந்து தெரியாது. இங்கே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஜேட் பெயிண்டை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்கிற ஃபார்மேஷனை வந்து ஓப்பன் பண்ணி அந்த போர்ட்டல் மூலமாக வந்து ஸ்டார் பல்வினுக்கு வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அங்கே போனேன்னே அந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்க்குறக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து, ஃபேங் நீ இவ்வளோ நாளாக வந்து இந்த இடத்த வந்து நல்லபடியாக வந்து பார்த்துருக்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கடந்து போய் வந்து இது அப்படியே இருக்குது. ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம் சாங் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோட மாஸ்டரை பார்த்து வந்து ஃபேங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. இந்த ஸ்டார் பள்ளிமன்றம் சேர்ந்தவங்க. இவங்க தான் நம்ம சீஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. இவங்க பேர் வந்து யோ சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதே டைமில் வந்து ஷோயனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே 4 ஸ்டார் 1000 வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க போன் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த மீட்டியார் டவருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அங்கே அது மூலமாக தான் நம்ம வந்து ஹீரோ வந்து ஹீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மீட்டியார் டவரில் படுக்க வச்சோடனே அவனோட 3000 ஃப்ளேமும் வந்து வெளியே வருது. அந்த ட்ராகன் வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ராகனாக வந்து நம்ம ஹீரோட உடம்புலேருந்து அது வெளியே வருது. இது மூலமாகவே எல்லாத்துக்குமே வந்து தெரியுது, நம்ம வந்து பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து ஹீல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்காங்க. இவன் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து சரியாயிருவான். இவன் ஒரு லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சீனியர் வந்து சொல்கிறாங்க. அந்த பீஸ்ட் மேன் என்ன சொல்கிறான்னா, ஷோயன் நீ சீக்கிரமாக எழுந்துட்டு நான் நிறைய மெடிசன் ஹெர்ப்ஸ் வந்து நான் உனக்கு கொடுப்பேன். அந்த பாய்சன் பிரின்சன்ஸும் வந்து ஷோயன் நீ சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நீ ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து கிளம்புங்க, நான் ஷோயனை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த உடம்பு வந்து அங்கே ஹீல் ஆகிட்டு இருக்கு. அதே டைமில் வந்து நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து அவனை ஹீல் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பில்ஸை வந்து உருவாக்குறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நிறைய விதமான பில்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாவது நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாக வந்து ஹீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நிறைய நம்ம ஹீரோக்கு வந்து பில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவன் உடம்பு வந்து சீக்கிரமாக வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களோட ஒயிட் ஃபயரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற எல்லாம் வந்து பாய்சனையும் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபேங்கும் வந்து அடிக்கடி வந்து நிறைய விதமான மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து பாஸ்ட்டில் நடந்தது எல்லாமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி சின்ன வயசில் வந்து நம்ம ஹீரோ வந்து அடிபட்டுட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்து ஹீல் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷோயன் நீ சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவனோட மெர்டின் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் வந்து கடந்து போயிட்டுருக்கு.
அப்படியே வந்து ஒரு ஒரு வருஷமாகவே வந்து கடந்து போயிடுச்சு. ஒரு வருஷம் ஆகி வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னும் ரெக்கவர் ஆகல. உடம்புல இருக்கிற எல்லாமே வந்து ஹீல் ஆயிருச்சு. ஆனா வந்து அவன் இன்னும் முழிக்கவே இல்ல. அவன் எப்போதான் வந்து வேக்கப் ஆவான்னு தெரியல. அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபேங் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம்ல வந்து ஒருத்தி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி வந்து பீஸ்ட் ரீஜியன்லயே வந்து சோல் பேபி ஃப்ரூட் வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குது? இது குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஃபேங்குக்கு வந்து சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஷோயின் வந்து முழிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து இங்கே யோனர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஷோயினை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அங்கே ஷோயின் எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே வந்து கவலைப்படாதீங்க. ஷோயின் வந்து நல்லா தான் இருப்பான். அது அவன் வந்து நிறைய விதமான பிளெஸ்ஸிங்கை வந்து வாங்கினவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவளும் வந்து அவன் நல்லபடியாக இருக்கணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இது அப்படியே வந்து நம்ம ஹீரோட வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான் மனசில். நம்ம லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் வந்து இப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இதனால் அவனுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்ல நல்ல நினைவுகள் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறான். அதே டைமில் அவன் வந்து வானத்தில் வந்து அப்படியே வந்து பறக்கிறான். அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிடைக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து வருது. நம்ம ஹீரோட வந்து பவர் வந்து ரிலீஸ் ஆனோடனே. இத பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பவர் வந்து ரிலீஸ் ஆனோனே அங்க இருக்கிற இடம் ஃபுல்லாமே வந்து அது அதிருது. அதுவும் இல்லாம வந்து அங்க இருக்கிற மவுண்டன்ல இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து பூக்குது. இந்த எனர்ஜி இது நம்ம ஷோயனோட தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து வேகமா வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. அதே மாரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்து போறாங்க. ஷோயன் நீ ஒரு வழியா முழிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பாய் வந்து முழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பவர் வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிடுச்சு இந்த டைம்ல வந்து. நம்ம ஹீரோ வந்து வானத்துல வந்து நிக்கிறான். அவன சுத்தி வந்து ஒரு கோல்டன் டேகர் வந்து இருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்றாங்க, "இவன் வந்து தோசூன் லெவலுக்கு வந்து மாறிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேங் வந்து சொல்றாங்க, "இவன் வந்து ரொம்ப இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ வந்து 1 இயர்ல வந்து தோசூன் லெவலுக்கு மாறிட்டான்." அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் வானத்துல வந்து அப்படியே பறந்து வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் தலைக்கு பின்னாடி கரெக்ட்டா வந்து ஒரு ரிங் மாரி வந்து ஓப்பன் ஆகுது. இதான் வந்து ஜோசன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிங் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவனோட பவர் வந்து ரொம்பவே வந்து அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் சுத்தி ஒரு வாய்டு மாரி ஒரு இருக்கு. நம்ம ஹீரோ அவன் கைய மூடுனோனே அந்த வாய்டு வந்து மறைஞ்சிருது. நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நம்ம மாஸ்டர் வந்து நிக்கிறாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே வந்து வேகமா வந்து ஓடிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவுமே ஆகலைல. இவ்வளவு நாள் இதுக்காக தான் வந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்றாங்க, "நான் மட்டும் இவ்வளவு நாள் உன்ன பத்தி ஃபீல் பண்ணல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உன்ன பத்தி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவும் இவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நமக்காக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களே! அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஒரு ஃபேமிலி தான். அதனால நம்ம யார்கிட்டயும் வந்து நம்ம யாரும் வந்து மன்னிப்பு கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ முழிச்சிட்டீல" அப்படின்னு சொல்லும்போது ஜீ வந்து, "எனக்கு வந்து நீ நெறைய வந்து பில்ஸ் வந்து உருவாக்கி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னால வந்து உங்க பாடிய வந்து ரீஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபேங் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து சோல் ஆல்செக்கு வந்து நம்ம ஹீரோட மாஸ்டரோட சோல வந்து பாதி வந்து அழிச்சுட்டாங்க. அதனால வந்து அவனால பாடிய வந்து ரீஜெனரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமாயிருது. ஆனா அதுக்காக வந்து இன்னொரு வழி இருக்கு. அது வந்து சோல் பேபி ஃப்ரூட்ட யூஸ் பண்ணி மட்டும் தான் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து ஏஷியன் ரூயின்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அது எப்படியாவது வந்து அந்த சோல் பேபி ஃப்ரூட்ட வந்து நான் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அடுத்த சீன்ல வந்து அந்த சோல் ஆல் செட்ட சாய் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க ஸ்டார் பாலிமெண்ட் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஏஷியன் ரூயினுக்கு வந்து போகலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்களா? ஷோயன் நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். அடுத்த டைம் உன்ன மீட் பண்ணும்போது ரத்தத்தால வந்து உன்ன பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த சாய் வந்து சொல்றான். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஃபுல்லாமே வந்து வியூஸ் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் நான் திரும்ப வந்து வீடியோ வந்து போட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.